தத்தநேரி மயான கரையில் வியாழக்கிழமை யாகம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த யாகம் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள்கிட்ட கேட்டோம். அந்த சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தர்களுடைய வழிபாட்டில் ஓம் குருவாழ்க, குருவே துணை, குருவே எல்லாம், குருவே போற்றி, குருவே சரணம். 11 சித்தர் மடம் பீடம் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் மாலை 5 மணி முதல் இங்கு 11 சித்தர்களுடைய தாய்மொழியான அமுத தமிழ் மொழியிலே இங்கு பொதுமக்களுக்காக யாகம் நடத்தப்படுகிறது. இந்த யாக பூசையிலே அனைத்து கடவுள்களுக்கும் உரிய காயந்திரி மந்திரங்கள் முத்தமிழிலே கூறப்பட்டு அருளுலக பொருளுலக பாதுகாப்புகளை எங்களது குருவிடம் ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் ஐயா அரசோகி கருவூரார் அவருடைய அருட்கணிப்பின் மூலமாக அருட்பார்வையின் மூலமாக எல்லோரும் அருளை அனுபவப் பொருளாக பெற வேண்டும் என்பதற்காக தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவருடைய செயலாக்கத்தை நாங்கள் ஊர்தோறும் சென்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மதுரையிலே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த திருச்சுடலையிலே 11 சித்தர்களுடைய அமுத தெய்வீக செந்தமிழ் மொழியிலே முத்தமிழ் மொழியிலே இங்கு யாகம் செய்யப்படுகிறது. காற்று, கருப்பு, பேய், பிசாசு, பில்லி, சூனியம், வைப்பு, கழிப்பு, ஏவல், செய்வினை, மருந்து, கண்ணேறு போன்ற பாதிப்புகள் அனைத்தும் இந்த மானுடர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவை அனைத்தையுமே 11 சித்தர்களுடைய முத்தமிழ் மொழியிலே இங்கு அனைத்தையும் விளக்கி முழு நலம் விளைவிக்கப்படுகிறது. அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் தாத்தாக்கள் அம்மையப்பன்கள் மூலமாக உருவிடத்தின் மூலமாக இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் தாங்கள் எந்த காரியத்தை நினைத்து வருகிறார்களோ அதை அனைத்தும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த முத்தமிழ் மொழியிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வியல் சடங்குகளை ஒவ்வொருவரும் தவறாது தங்களது தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்மொழி மந்திரத்தின் மூலமாக செய்து கொண்டால் மேலும் தங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அவருடைய குடும்ப ஆண்டவர்கள், குல தெய்வங்கள், கிராமத்து தேவதைகள், நாட்டுக்கடவுளை வழிபடக்கூடிய வழிமுறைகளையும் இங்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, அருளை அனுபவப் பொருளாக ஒவ்வொருவரும் பெற வேண்டும். பெற்ற அருளை மற்றவர்களுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் வழங்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கிலே, அருளாட்சி அமைக்கும் நோக்கிலே குருபீடத்தினுடைய கனவுகளை நனவாக்குவதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் சன்னிதானமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கோயிலுக்கு வரும் பொழுது ஒரு கோல்டு கலரில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, கட்டி விடுவாங்க. அந்த கயிறை எல்லோரும் கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜைகள் ஆரம்பிச்சிருச்சு. சுவாமி குருநாதர் சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவ சிவாய. பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூராமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா வாங்கிட்டு வருவாங்க. பால், தயிர், பன்னீர், இளநீ அப்படின்னு சொல்லி. இந்த லிங்கமாகப்பட்டது வடக்கு நோக்கி இருக்கும். கால பைரவர் என்பவர் உள்ளே இருக்கிறாரு. இந்த கால பைரவருக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு லிங்கம் வடக்கு நோக்கி இருக்கும். மயானத்தை பார்த்து மயானத்தில் தத்தநேரி மயானத்தில் எண்ணற்ற பிரேதங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த பிரேதங்கள் அந்த பக்கம் இருக்கும். இது சாமின்றது இந்த பக்கம் இருக்குது தனியாக. ஆனால் அந்த மயானத்தை பார்த்துதான் இருக்கும். ஆகையினால் அந்த மயானத்தில் சுற்றி வீடுகள்லாம் நிறையா இருக்குது. பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க எல்லா பேருமே இந்த மயானத்தை கடந்து தான் அந்த பக்கம் போவாங்க. ஆகையினால் சுடுகாட்டில் மயானத்தில் பேய் பிசாசெலாம் இருக்காது, முச்சந்திலே நின்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆகையினால் அந்த ஊரில் எல்லா பேருமே தத்தநேரி மயானத்தை கடந்து 100 பிணங்கள் வந்தாலும் அந்த மயானத்தை கடந்து தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பேய் பிசாசு காற்று கருப்பு எதுவுமே அண்டாது. ஆகையினால் அந்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள் தண்ணி எல்லாமே ஊற்றி சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஐயா குருநாதர் ஃபஸ்ட்டு அவர் மட்டும் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து ஒரு சீடர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு சீடர்களாக நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் சீடர்கள் இருக்கிறாங்க. ஐயா சொல்கிற வாக்குத்தான், எது கேட்டாலுமே ஐயா தான் முழு விவரங்களை சொல்லுவாங்க. ஒரு பக்கம் யாக பூஜைகளாகப்பட்டது
தயாராகிட்டு இருக்கு. பூஜை முடிஞ்சு அவருக்கு பூ அலங்காரங்கள் என்பது வச்சிட்டாங்க. கடைசியாக வந்து பூஜை பண்ணி ஐயா பூர்த்தி பண்ணுறாரு. யாக வேள்விகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மயான பூஜைன்னு ஒன்று இருக்குது. மயான பூஜையாகப்பட்டது தெரியாதவங்க யாருமே பண்ணக்கூடாது. பண்ணுனா அது இப்போ பாதிப்புகள் வந்து அது எப்படி வரும்ன்றது அவங்களுக்கே தெரியாது. நான் பண்ணிடுவேன், மயானத்தில் பூஜை பண்ணுவேன், சேவலை இருப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தெரியாதவங்க வந்து மயான கரையில் பூஜை பண்ணால் விபரீதங்கள் வந்து வேறு விதமாக இருக்கும். அதை எப்படி போக்குறதுன்றது தெரியாது. இந்த ஐயாவுக்கு அனைத்து வித்தைகளும் தெரிஞ்ச ஒரு ஐயா சாமியாக இருக்காங்க. ஆகையினால் இப்போ இந்த சேவல் வந்து சேவை பொட்டைக்கோழின்னு இருக்குது. 2 கோழி இது. இந்த கோழியை வந்து அறுத்து அப்படியே ரத்தத்தை அக்னியில் விடுறாங்க. அந்த கத்தி மூலியமாக பூரா ரத்தத்தை அப்படியே விட்டுருவாங்க. இந்த சேவலை அறுத்து ரத்தத்தை மட்டுமே பலி கொடுக்குறாங்க ஒழிச்சு அதை மொத்தமாக போட்டு எரிக்க மாட்டாங்க. அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு நாய் அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா நாய்கள்லாம் பைரவர் சாமி. அந்த நாயை வைய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. நிறையா சுற்றி நாய்கள்தே அதிகமாக இருக்குது. அந்த நாய்க்கு தூக்கி போட்டுருவாங்க. அது வாட்டுக்கு இழுத்து அதை கொண்டு போய் சாப்பிட்ரும். 2வது இந்த முட்டைகள், பூஜைக்கு வச்சுருந்த முட்டைகளை பூராமே எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து உடச்சி அந்த அக்னியில் போடுவாங்க. அந்த முட்டைகளையும் அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லி அந்த மாஸ்க் போட்டிருக்காரு பார்த்திங்களா, அந்த மாஸ்க் போட்டிருக்கிறவர் அப்படியே அந்த முட்டைகளை உடச்சி உள்ளே போடுவார். ஓடுகளை வந்து எடுத்து கவரில் தனியாக வச்சுருப்பாரு. ஐயா சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா சிவபுராணம் தான் பாடுறாங்க. தமிழ் மந்திரம் தான். இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் மயானக்கரை எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த யாக பூஜையாகப்பட்டது 4 மணி 4:30க்கு ஆரம்பித்து 5 மணிக்கு ஆரம்பித்து பூஜைகளை 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே யாகத்தை வளர்க்குறாங்க, அக்னியை வளர்க்குறாங்க. அக்னிக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சித்தர்களுடைய மந்திரங்களை நிறையா சொல்கிறாங்க. சுடலைமாறன் சுவாமி இவருடைய மந்திரங்களை சொல்கிறாங்க. சிவபுராணம் தான் படிக்கிறாங்க. நம்ம சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க என்றது மாதிரி சிவபுராணம் தான் அது. அக்னியாகப்பட்டது இருக்க வேகமாக எரிய ஆரம்பிக்குது. இந்த அக்னியில் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து இறங்கும். ஆகையினால் அவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்மளுக்கு வந்து மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் ஏவல் காற்று கருப்பு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராச்சும் நம்ம பக்கத்தில் எதிரிகள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏவல் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்கலாம். இது வந்து மயான பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உண்டான திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எதாக இருந்தாலும் விலகும். நம்ம வாட்டுக்கு இருப்போம். நம்மளுக்கு வச்சுருந்தாலும் யார் வச்சாரோ அவங்களுக்கு திரும்ப போயிடும். ஐயா சொல்லக்கூடிய மந்திரங்களை வேணா நீங்கள் கவனிக்கலாம், பார்த்துக்கங்க. ஞானகுரு, சுரகுரு, அசுரகுரு, அமரகுரு, வேதகுரு, தேவகுரு, நாதகுரு, போதகுரு, ஓமாத்தால் கல்கத்தா கலியை போற்றி ஓமாத்தால். பேய் விசாசி பிடிச்சிருந்தா அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் அதுக்கப்புறம் மாறிடும். 2வது இந்த ஐயா பூஜை முடிஞ்ச சொருக்கு மயிலில் ஆசீர்வாதம் பண்ணுறாரு.